திட்டமிடல் ஆணையத்தின் ஈரோடு மாஸ்டர் பிளான் இணையதளத்தை வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் எஸ். முத்துசாமி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கட்டிடங்களின் உயரத்தை 12 மீட்டரிலிருந்து 14 மீட்டராக அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அனுமதிக்கப்படுவதாகவும், திறந்தவெளி இருப்பு விதிமுறைகளில் எந்த தளர்வும் செய்யப்பட மாட்டாது என்று திட்டவட்டமாக கூறினார். மொத்தமாக 18.76 கோடி ரூபாய் அதனுடைய மொத்த மதிப்பீடு. எனவே இந்த கட்டிடங்கள் அந்த துறையில் தொடர்ந்து பணிகளை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதாக இது அமைந்திருக்கிறது. பல்வேறு திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்காக கொடுப்பதில் இதுவும் ஒரு சிறந்த திட்டமாக இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் நாம் ஈரோடு முழுமை திட்டத்தை ஏறத்தாழ இதற்கு முன்னாலே மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 7% தான் முழுமை திட்டத்திலே அது இடம்பெற்றிருந்தது. முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆய்விலே ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு, திட்டமிட்ட வளர்ச்சிக்கு அடிப்படை முழுமை திட்டத்தை உருவாக்குவது என்று சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் அந்த 7% இருந்ததை 22% உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு முழுமை திட்டம் ஏறத்தாழ ஒரு 8 மாவட்டங்களிலே கூடுதலாக செய்யப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் நடைபெற்ற தனியார் நிறுவன வேலைவாய்ப்பு முகாமை தமிழக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமை தாங்கி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் முன்னிலையில் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் தனியார் நிறுவனங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களுக்கு பணி ஆணைகளை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கத்தில் மாபெரும் புத்தக திருவிழாவை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அமைச்சர் புத்தக அரங்குகளை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கி சென்றார். 80 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த புத்தக கண்காட்சியில் பல்வேறு தலைசிறந்த எழுத்தாளர்களின் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த நிகழ்வில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி, வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் மற்றும் வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் வேலூரில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்து 100 தனியார் நிறுவனங்கள் மூலம் 40 வேலை நாடுநர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் ராயபுரம் பகுதி அதிமுகவினர் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக நிர்வாகிகள், செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டமும், சிறப்பாக செயலாற்றிய நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தஞ்சை விவசாயிகள் உச்சநீதிமன்றம் செல்ல விடாமல் தடுத்து காவிரிக்கு பெருத்த துரோகம் செய்தவர் கருணாநிதி மற்றும் திமுக அரசு என்று கடுமையாக சாடினார். மேலும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு உரிய சலுகைகளை, இடஒதுக்கீடுகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தினார். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. எங்களுடைய பொதுச்செயலாளர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஆனால் எங்கள் கட்சி அதில் பார்த்தீங்கன்னா ₹1 வாங்கலை. நாங்கள் அதை வெளிப்பட ஒரு என்ன சொல்கிறது, இதாக சொல்ல முடியும், போல்டாக சொல்ல முடியும். ஆனால் திமுக 600 கோடி வாங்கியிருக்கு. திமுக அந்த 600 கோடி ரூபா வாங்கினது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் போய் வரவிருக்காருங்க. அப்போ நாட்டில் இந்த முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னா தெரியுமா? அது நாட்டில் என்ன நடக்குது இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், பார்வையற்றோர் 6 நாளாக 7 நாளாக அந்த அவங்க பாவம் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி அவங்க ரிசர்வேஷனு மற்ற ஃபெசிலிட்டிஸ் தேவைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு அதை பற்றி கவலை இல்லை. முதலமைச்சருக்கு தெரியறதில்லை. அது முதலமைச்சருக்கு தெரியாதான் இன்றைக்கி அவர் பார்த்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பலை, தெரியவும் இல்லை. அதெல்லாம் தெரியாதனால இன்றைக்கி அவங்க போராட்டமே தெரியாதது தெரியாதனால தான் இன்றைக்கி இது போல் இன்றைக்கி அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஈரோடு அடுத்த கொடுமுடி பகுதியை சேர்ந்தவர் யோகநாதன்.
நடுத்தர குடும்பத்தை சார்ந்த இவருக்கு கடந்த 2023 மே மாதத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. பிறந்த 6 மாதத்தில் குழந்தை ப்ரோபியோனிக் அசிடேமியா எனும் கல்லீரலில் ஏற்பட்ட வினோத நோயினால் பாதிப்புக்கு உள்ளாக்கியது. குழந்தை சிகிச்சைக்கான தொகை 25 லட்சமாக இருந்த நிலையில் தமிழக அரசு குழந்தையின் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான முழு நிதியையும் கடந்த அக்டோபரில் வழங்கியுள்ளது. இருப்பினும் குழந்தைக்கு ஏற்ப கல்லீரல் கிடைக்காத நிலையில் தனது கல்லீரலின் ஒரு பகுதியை வழங்கி குணப்படுத்தியுள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.